அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறது அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோவானது தான். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 23,500 கால் 168 rupees ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடும், 168 rupees சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப் சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டுமல்ல, ஒரு விலையில் வந்தால் அது திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும்னு சொல்லியிருப்போம். அது ஏன்னா நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இதுதான் 168க்கு நான் ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். அங்கேருந்து இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ஐயே 116 தான் நினைக்கிறேன், கரெக்டுங்களா? அங்கேருந்து அப்படியே ஃபாலோ. சரி, இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு விலையில் அது வந்து திரும்பி ஆகணும், அது அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். இன்னைக்கு இங்கிருந்து திரும்ப போகுதுங்கிறது காலையில ஏன் கன்ஃபர்மேஷன் காலையிலே நம்ம பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் யூடியூப் பார்க்குறவங்க இக்னோர் பண்ணிடுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், 168 இங்கே வரும்போது மட்டும் உங்கள் முடிவு எடுங்க. எதர் அப் ஆர் டவுன், உங்கள் டெக்னிக். நீங்கள் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் என்ன வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது. மேக்ஸ் ஒன்லி மார்க்கெட் மேக்ஸ் ரூல். நம்ம விலையில தான் அந்த ஓஏ இன்க்ரீஸ் ஆகிறதோ இல்லை பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதோ எல்லாமே நம்ம விலையில தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இங்கிருந்து போனவர் எகைன் 168லேருந்து ஃபால், எகைன் மறுபடியும் போயிட்டு 168லேருந்து ஒரு அப், எகைன் 168ல வந்து எகைன் 168. இதெல்லாம் ஏன் நடந்தது? இந்த இடத்துல 168 இருக்கும்போது மட்டும் டிசிஷன் எடுங்கன்னு ஏன் நான் சொல்றேன்? இது ஸ்பெசிஃபிக்காக இந்த சைக்கிள் இல்லை, எல்லா சைக்கிளும் நம்மளால கொடுக்க முடியும். இண்டெக்ஸ்ல கொடுக்கலாம், இது சென்செக்ஸ்ல கொடுக்கலாம், ஃபின் நிஃப்டியில் கொடுக்கலாம், எல்லாத்திலையும் கொடுக்கலாம். இது இந்த சைக்கிள் இதுலேயே வேற சைக்கிள் கொடுக்கலாம் நிஃப்டிலேயே. அதை வைத்து ஒன்றும் இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தான் இந்த வீடியோவை நான் கொடுக்குறோம், வேற ஒரு காரணமும் கிடையாது. இதை வைத்து எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. நாம வந்து மார்க்கெட் மேக்ஸ்ங்கிறத சிந்திக்கணும் நீங்க என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ கொடுக்குறோம். அதை சார்ந்து உங்க பகுதியில் உங்க தெரிஞ்சவங்க யார் சொல்லி கொடுத்தாலும் அங்கே போய் படிச்சு தெரிஞ்சு கத்துக்கிட்டு அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க நம்மள.